வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாண்ட்ரா அண்ட் தென் பிரஜன் அவங்களோட கதையை வந்து கமருதீன்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நாங்கள் வந்து ஸ்டோரி சொல்கிறப்ப நாங்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம். அப்போ எங்களை பற்றி நீங்கள் எல்லாம் புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போது மினிமலாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சாண்ட்ராவோட குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரி தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேரளா இண்டஸ்ட்ரி வந்து வேறு மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருந்தால் தான் நம்மளை வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறாங்க. அட்லீஸ்ட் பேசுகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் அங்கெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்றத வந்து பதிவு பண்ணுறாங்க. நாங்கள் லைக் பிரஜன் வந்து டாப்பில் இருக்கும்போது அவரை சுற்றி எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நான் கண் எதிர பார்த்துருக்கேன். அப்படியே அந்த ஃபேம் ஃபேடாக இப்போ யாருமே இல்லை, ஒருத்தனும் இல்லை அப்படின்ற மாதிரி லைக் சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. ஆஸ் ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு வேற ஒரு பக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து புரிய வைக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்னடா இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து நம்ம பார்க்குறோம். பட் அவங்க கதையை சொன்னால் அந்த பிரேக்கிங் பாயிண்டில் இருந்து வேறு மாதிரி மாறும் அப்படின்ற மாதிரி பிரஜனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல முடியாது. நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். இப்போது வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி வரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து லைக் மணி இல்லாமல் நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்து உள்ளே வந்திருக்கோம். பசங்களை எங்கே விடுறதுன்னு தெரியல. 2 பசங்களை நாங்கள் தான் வந்து பார்த்துக்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டால் பசங்களை என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. இந்த சான்ஸ் கிடைச்ச உடனே என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் வந்து புரியல. ஸோ இப்போ நான் வந்து பசங்களை செக்யூர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மணி தேவைப்படுது. ஸோ அந்த மணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு 2 பேரையும் செக்யூர் பண்ணிவிட்டு, ஏன்னா 2 பேரும் பார்த்துக்கிறதுக்கு நம்ம மணி தேவைப்படலை. சும்மா யாரும் வந்து முன் வரல. யாருமே வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தோம், யாருமே வந்து பார்த்துக்கிறதுக்கு முன் வரல. பட் இது வந்து சர்வீஸாக தான் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதில் அவங்கள செக்யூர் பண்ணிட்டு உள்ளே வரத்துக்குள்ளே எங்களுக்கு வந்து போதுன்னு ஆயிடுச்சு. ஸோ ஒன்றுமே இல்லாமல் தான் நான் உள்ளே வந்திருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இது எங்கள் வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் உள்ளே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கவே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பிரஜன் வந்து ஸ்டோரி டெல்லிங்கில் நான் பிக் பாஸ்க்கு கேட்டிருக்கேன். எங்கள் 4 பேர் பற்றியும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும். அதை வந்து இவங்கெல்லாம் கேட்கட்டுமே அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சாண்ட்ரா வந்து இல்லை நம்ம சொன்னோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு சில விஷயத்தெல்லாம் வச்சு பிரேக் பண்ணி கீழே இறங்கி நம்மளை வந்து குத்துவாங்க, அதை உடைக்க பார்ப்பாங்க, வேணா டார்லிங் அப்படின்ற மாதிரி பிரஜன்ட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லைக் பிரஜன் அண்ட் தென் சாண்ட்ரா பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி, பெரிய ஒரு இம்பாக்ட்ஃபுல் பேக் ஸ்டோரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி கண்டிப்பாக அவங்க ஷேர் பண்ணாங்க அப்படின்னா ஒரு வேறு விதமான பிம்பம் அவங்கள சுற்றி லைக் ஆஸ் ஆடியன்ஸாக நம்ம பார்க்குறப்ப வேறு மாதிரி அவங்கள நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.